எல்லைகளை மூடிய இஸ்ரேல் உலக உணவு திட்டம் குற்றச்சாட்டு. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்றுவதற்கான திட்டம் அருவருப்பானது. டேமர் கமர்வுட் சுட்டிக்காட்டு. ரஷ்யா மற்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள சீனா. கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக அமெரிக்க இஸ்லாமிய உறவு கவுன்சில் வழக்கு. இரவு நேர சேவையிலிருந்து விலகும் கிராம சேவகர்கள் வெளியான தகவல். மனிதாபிமான மற்றும் வணிக பொருட்களுக்கான அனைத்து கடக்கும் இடங்களையும் இஸ்ரேல் மூடியதால் மார்ச் 2 முதல் காசாவிற்கு எந்த உணவு உதவிகளையும் கொண்டுவர முடியவில்லை என்று உலக உணவு திட்டம் கூறுகின்றது. காசாவில் உள்ள தற்போதைய உணவு பங்குகள் ஒரு மாதம் வரை செயலில் உள்ள சமையலறைகள் மற்றும் பேக்கரிகளை ஆதரிக்க முடியும். அதே நேரத்தில் சாப்பிட தயாராக உள்ள உணவு பெட்டலங்கள் 5,50,000 பேருக்கு 2 வாரங்களுக்கு உதவ முடியும் என குறிப்பிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உணவு பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் அங்கு ராணுவ நடவடிக்கைகள், இடப்பெயர்ச்சி மற்றும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் சந்தைகளை சீர்குலைத்து உணவுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவதாகவும் ஐநா நிறுவனம் மேலும் கவலை தெரிவித்துள்ளது. இந்த இடையூறுகளும் கடந்த ஆண்டு மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமைகளும் விலைகளில் மேல்நோக்கிய அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன என்று அது கூறியது. அதிகரித்து வரும் இடப்பெயர்வு மற்றும் வேலையின்மையால் அடிப்படை உணவுப் பொருட்கள் கூட பல குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகாததாகிவிட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்றுவதற்கான திட்டம் அருவருப்பானது என்று சர்வதேச சமூகம் இதுபோன்ற மனிதாபிமானமற்ற கருத்துக்களை எதிர்க்க வேண்டிய நேரம் இது என்றும் தோகோ பட்டதாரி படிப்புகளுக்கான நிறுவனத்தின் இணை பேராசிரியரான டேமர் கர்மவுட் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் இதை தடுக்கும் பொறுப்பை கொண்டுள்ளன. மேலும் இதுபோன்ற எந்தவொரு சூழ்நிலையிலும் இஸ்ரேலுடன் ஈடுபடக்கூடாது என்று அவர் அல் ஜசீராவிடம் கூறினார். பாலஸ்தீனியர்களின் கட்டாய இடம்பெயர்வை கடக்கக்கூடாது ஒரு சிவப்பு கோடு என்று கார்மவுட் விவரித்தார். இது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குறிப்பாக உண்மை. அவற்றில் பல காலனித்துவ மரபுகளில் இருந்து தொடர்ந்து போராடி வருகின்றன. சூடான், சோமாலியா மற்றும் பிரிந்து சென்ற சோமாலிலிருந்து பிராந்திய அதிகாரிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்பு கொண்டு காசாவில் உள்ள மக்களை அங்கு மீள்குடியேற்றுவது குறித்து விவாதித்ததாக அசோசியேட்டட் பிரஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டது. காலனித்துவ மரபு காரணமாக சூடான் மற்றும் சோமாலியா இன்னும் போர்களால் சூறையாடப்படுகின்றன. அவர்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் அம்பலப்படுத்தப்பட்டு அவமானகரமான பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என கார்மவுட் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரமலான் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை அல்-அக்ஸா மசூதியில் பாலஸ்தீன வழிபாட்டாளர்கள் தொழுகை நடத்துவதை தடுக்கும் இஸ்ரேலிய முடிவை பாலஸ்தீன குழுவான கமாஸ் கண்டித்தது. புனித மாதத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இஸ்ரேலின் மதப்போர் என்று அழைத்ததில் ஆபத்தான அதிகரிப்பு என்று கமாஸ் ஒரு அறிக்கையில் விவரித்துள்ளது. தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக அல்-அக்ஸாவில் இரவை கழிப்பதற்கு வழிபாட்டாளர்கள் தொடர்ந்து தடை விதிக்கப்படுவது முஸ்லிம் பழக்க வழக்கங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலையும் ஜெருசலேமையும் அதன் புனித தலங்களையும் ஜூதமயமாக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துவதையும் குறிக்கின்றது. காசாவை தளமாக கொண்ட குழு இஸ்ரேலிய அரசாங்கம் தொடர்ந்து தனது ஆவணத்தையும் முஸ்லிம்களின் உணர்வு மற்றும் புனிதங்களை புறக்கணிப்பதையும் தடுக்கும் ஒரு தீர்க்கமான இஸ்லாமிய நிலைப்பாட்டை கூறியது. கடந்த வியாழக்கிழமை ஜெருசலேமை தளமாக கொண்டு அல் குட்ஸ் சர்வதேச அறக்கட்டளை இஸ்ரேலிய படைகள் அல்-அக்ஸா மசூதியை தாக்கி வழிபாட்டாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக அறிவித்தது. ரஷ்யா மற்றும் ஈரானுடன் அணிசேரா கொள்கைகளை பாதுகாக்கவும் விரைவில் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்காக 3ஆம் தரப்பினரை குறிவைக்காமல் இருக்கவும் சீனா தயாராக உள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்தார். முன்னதாக வாங் ஜி சீன துணை வெளியுறவு அமைச்சர் மா சாவோச்சு, ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ட்ரியாப்கோவ் மற்றும் ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி ஆகியோரை சந்தித்தார். எங்கள் 3 நாடுகளின் தலைவர்களின் மூலோபாய தலைமையின் கீழ் அணிசேரா கொள்கை மோதலில் ஈடுபடாதது மற்றும் 3ஆம் தரப்பினரை குறிவைக்காதது ஆகிய கொள்கைகளை பாதுகாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என வாங் ஜி குறிப்பிட்டுள்ளார். கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் மற்றும் சட்ட நிறுவனம் டிராடெல் டு லூயிஸ் வழக்கு தொடர்ந்துள்ளன. கொலம்பியாவில் பட்டதாரி மாணவரான பாலஸ்தீன ஆர்வலர் மஹ்மூத் கலீல் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனியார் மாணவர் பதிவுகளை வெளியிடுவதற்கான காங்கிரசின் கோரிக்கைகளுக்கு இணங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வெளிப்படையான விருப்பம் கல்வி சுதந்திரம் மற்றும் மாணவர் தனியுரிமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அமைக்கிறது என்று டிராடெல் லூயிஸின் கூட்டாளியான ஆமிக்ரேர் கூறினார். அரசியல் மிரட்டல் அல்லது அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பு அத்துமீறலுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவே எங்கள் வழக்கு மாணவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க முயல்கின்றது. அனைத்து மாணவர்களின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலீலின் கைது வரவிருக்கும் பலவற்றில் முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. பயங்கரவாத ஆதரவு, ஜூத எதிர்ப்பு, அமெரிக்க எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மாணவர்களை நாடு கடத்துவதாக சமூக ஊடகங்களில் உறுதியளித்தார்.
சீன பெருஞ்சுவரில் பொருத்தமற்ற புகைப்படங்களை எடுத்ததற்காக 2 ஜப்பானிய சுற்றுலா பயணிகள் சீனாவில் 2 வாரங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை ஜப்பானிய ஊடக அறிக்கைகளின்படி இந்த சம்பவத்தில் ஒரு ஆண் தனது பிட்டத்தை வெளிப்படுத்திய போது ஒரு பெண் அவரை புகைப்படம் எடுத்தார். அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் இருவரும் ஜப்பானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். ஜனவரி 3ஆம் தேதி உள்ளூர் அதிகாரிகளால் 2 நபர்களும் தடுத்து வைக்கப்பட்டதாக சீனாவில் உள்ள ஜப்பானிய தூதரகம் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது. அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஜனவரி மாதத்தில் ஜப்பானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்று தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தனிநபர்கள் பயண கட்டுப்பாடுகள், அபராதங்கள் அல்லது பிற சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடுமா என்பது உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டது. யுனெஸ்கோ பட்டியலிடப்பட்ட இடத்தில் உள்ள பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை சம்பவ இடத்திலேயே தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்கள் சுமார் 2 வாரங்கள் தடுத்து வைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். பொது இடத்தில் ஒருவரின் கீழ் உடலை வெளிப்படுத்துவது சீனாவில் சட்டவிரோதமானது. சுற்றுலா பயணிகள் பின்னர் ஜப்பானிய தூதரகத்திடம் தாங்கள் ஒரு குறும்புத்தனமாக செயல்பட்டதாக கூறினர். இந்த சம்பவம் சீனாவில் சீற்றத்தை தூண்டியுள்ளது. அங்கு ஜப்பானுடனான வரலாற்று பதட்டங்கள் வலுவாக உள்ளன. சீன சமூக ஊடக தளமான வெய்போவில் பெரிய சுவரில் அநாகரிகமான நடத்தைக்காக கைது செய்யப்பட்டு ஜப்பானிய ஆணும் பெண்ணும் என்று மொழிபெயர்க்கப்பட்டு கேக்ஸ்டேக் வெள்ளிக்கிழமை காலை வரை 60 மில்லியனுக்கும் அதிகமான முறை பார்க்கப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. பல அதிகம் விரும்பப்பட்ட கருத்துக்கள் சுற்றுலா பயணிகளை கண்டித்தன. சிலர் ஜப்பானிய மக்களை நோக்கி விரோதமான மொழிகளை பயன்படுத்தினர். சமூக ஊடகங்களில் 7 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்டு சீன நடிகர் சென் ஜிடியன் சுற்றுலா பயணிகளை விமர்சித்தார். அவர்களின் செயல்கள் வெட்கக்கேடானது மற்றும் எனது பெரிய சுவருக்கு அவமரியாதை என்று கூறினார் என்று தி ஜப்பான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடுகண்ணாவு தொடருந்து குறுக்கு வீதியில் அவசர திருத்த பணிகள் காரணமாக நாளை அவ்வீதி மூடப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 10 மணி முதல் நாளை மறுதினம் காலை 6 மணி வரை இந்த வீதியானது வாகன போக்குவரத்திற்காக முற்றிலுமாக மூடப்படும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த கால பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இலங்கை கிராம சேவர்கள் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக அனைத்து பெண் கிராம உத்தியோகத்தர்களும் இன்று முதல் இரவு நேர சேவைகளிலிருந்து விலகுவதாக இலங்கை கிராம சேவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்தார். கண்டி பிரதேசத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.